வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் தொடர்பான அப்டேட்டுகளை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அந்த வகையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நீதியரசர் மாண்புமிகு ஜஸ்டிஸ் பரத சக்கரவர்த்தி அவங்க முன்னாடி சார்லஸ் இளையராஜா அந்த நியோமேக்ஸின் துணை நிறுவனத்தின் டைரக்டர்கள் அவங்களோட ஜாமீனை ரத்து செய்ய கோரும் மனு வந்தது. அதில் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்கள் ஆஜராகி இதில் மிகப்பெரிய அளவில் பல்லாயிரம் கோடி அளவிலான தொகை அமௌண்ட் மோசடி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இவங்க 5 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிட்டு ஜாமீனில் வந்திருக்காங்க, இது குறைந்த தொகை அப்படின்னு வாதிட்டாங்க. மற்றும் அந்த இடையீட்டு மனுதாரர்கள் தரப்பிலும் டிஆர்ஓ முன்னாடி 5 இயர் செட்டில்மெண்ட் பெட்டிஷன் பெண்டிங் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை பறந்து விரிந்து இருக்குது. அதனால அதிக அளவிலான காம்பிடென்ட் அத்தாரிட்டி நியமிக்கணும் அப்படிலாம் பேசியிருந்தாங்க. அரசு தரப்பில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தரப்புல டிஎஸ்பி அவங்களும் ஆஜராயிருந்தாங்க. அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா 172 கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் கண்டறியப்பட்டுள்ளது, 468 கோடிக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த நிறுவனத்தின் தரப்பில் எதிரிகள் தரப்பில் ஆஜரான வக்கீல் என்ன சொல்றாருன்னா 172 கோடி சொத்துன்றது கைட்லைன் வேல்யூ, அதாவது வழிகாட்டு மதிப்பு. பட் அதோட மார்க்கெட் வேல்யூ சந்தை மதிப்பு அதிகமாக இருக்கும், அதை மட்டுமே வச்சு நம்ம செட்டில் பண்ண முடியும். இதை விட்டா நிறுவனத்தின் அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, எங்களை ஃப்ரீயா விட்டீங்கன்னா நாங்கள் 1 மாசத்துக்குள்ள செட்டில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நீதியரசர் என்ன சொல்லியிருக்காருன்னா 3/10/2024 தேதிக்கு வழக்கை ஒத்தி வச்சிருக்காரு. அதற்குள்ள இந்த நிறுவன தரப்புல இருந்து ஒரு ப்ரொபோசல் எப்படி செட்டில் பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு ப்ரொபோசலை தயார் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு வரணும். அந்த தேதியில மாநில அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் அவங்க ஆஜராகணும். டிஆர்ஓ நேரிலோ அல்லது வீடியோ கான்பரன்ஸ் மூலமோ எய்தர் இன் பெர்சன் ஆர் வர்ச்சுவல் மோட் அப்பியர் ஆகணும். அன்னைக்கு நீங்க கொடுக்குற ப்ரொபோசல் வச்சு ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க. இந்த வழக்கு 3/10/2024 ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு நிறுவன தரப்புல ஒரு நல்ல ப்ரொபோசல் கொடுத்தாங்கன்னா அதன்படி மக்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகும். மேலும் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி ஏற்கனவே வேற சில மனுதாரர்கள் தாக்கல் செய்த மனு சில நாட்களுக்கு முன்பு விசாரணைக்கு வந்திருக்குது. அந்த மனுவில் சிபிஐ தரப்பிலிருந்து பதிலளிக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.